இப்போ ஐந்தாவது fill in the blank விடைவெளி நிரப்பும் இன்னும் use the words given in the box பெட்டியில தரப்பட்டுள்ள இந்த சொற்களை நீங்க பாவிங்க சொல்றாங்க. ஒன் இஸ் டன் ஃபார் யூ முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்குதாம். இங்க முதலாவது ஐன்னு தந்திருக்காங்க. ஐன்னா நான், ஹி அவன், மை என்னுடைய, யுவர் உன்னுடைய, யூன்னா நீ, மீன்னா என்னை இல்லடி எனக்குங்கிறது அப்படி வரும். நீங்கிற வந்து வெட்டி இருக்கு அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. மிக பாப்போம். டியர் ரவி, தேங்க்யூ வெரி மச், மிகவும் நன்றி. இப்போ லெட்டர் கடிதத்துக்கு மிகவும் நன்றி, கடிதம் அனுப்பினதுக்கு மிகவும் நன்றி. ஐ எம் ஆல் ரைட் நான் நலமாக இருக்கிறேன். அண்ட் ஹோப்னா எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். தட் அண்ட் மற்றும் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஃபைன் டூ. ஓகே, அப்ப இவடத்தை என்ன வரலாம்னு பாக்கீங்க. அப்போ ஆல்ரெடி இவர் வந்து என்ன செய்கிறார், ரவி நேரத்தோட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரு. இவடத்தை என்ன வரலாம், தேங்க்யூ வெரி மச் மிகவும் நன்றி. இப்போ என்னத்துக்காக, லெட்டர் கடிதத்துக்காக. இப்ப ஓ ஐ லெட்டர் நான் கடிதத்துக்காக, ஹி மை என்னுடைய கடிதத்துக்காக. அப்போ யுவர் லெட்டர் உன்னுடைய கடிதத்துக்காக. அப்போ யூ லெட்டர் நீ கடிதத்துக்காக வருமா? எது சரியான விடையா இருக்க போகுது? யூ யூன்னா நீண்டு வரும். யுவர் லெட்டர், யுவர் லெட்டர். ஐ எம் ஆல் ரைட் நான் நலமாக இருக்கிறேன். அண்ட் ஹோப் தட் நான் நம்புகிறேன். தட் அண்ட் யுவர் பேரண்ட்ஸ். அப்ப இங்க உங்களோட ஃபெமிலிய பேரண்ட்ஸ் பெற்றோர்களையும் நினைச்சிருக்காங்க. இவடத்து என்ன வரலாம்? ஓகே பாவம். இன் யுவர் லெட்டர் உங்களுடைய லெட்டர்ல யூ ஹேவ் ஆஸ்ட் நீ கேட்டிருக்காய், மீ என்கிட்ட கேட்டிருக்காய், ஹூ ஹெல்ப்ஸ் மீ வித் மீ, ஹூ யார் ஹெல்ப்ஸ் மீ வித் homework. I have got a brother. with my homework. Very good. With my homework. I have got a brother. என்கிட்ட ஒரு சகோதரன் இருக்கான். But never helps me. உதவி செய்து இல்லையா? With the homework. I'll write to again. அப்ப என்ன நடந்தது? எனக்கு என்னோட ஹோம்ஒர்க் நீ நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காய். என் தம்பி இருக்கான், ஆனால் இங்க ஹெல்ப்ஸ் இன்னும் வந்திருக்குல்லவா? ஹெல்ப்ஸ் வந்ததால எதுக்குள்ள வர போகுது? காண பண்ணு ஹீ வருமே. அப்ப இங்க ரெண்டு இடைவெளி விட என்ன வரப்போகுது? ஐ எம் ஆல் ரைட். ஐ hope that you and your parents are fine too. இப்படித்தான் இந்த கொஸ்டின் அமையும். இதுல உங்களுக்கு வேற சான்ஸ் இல்லை. வந்தாலும் உங்களுக்கு கூட மார்க்ஸ்க்கு எல்லாம் போட்டு தர மாட்டேன். 5 மார்க்ஸ்க்கு தான் தருவோம். ஓகே, அடுத்து contracted form. Use the contracted form சுருக்கிறத பயன்படுத்துங்க. and write the sentences. One is done for you. சரியா? இந்த contracted form சுருக்கிறது இரண்டு சொற்களை சுருக்கிறத நாம contracted சொல்லுவோம்.
அப்ப இங்க the doctor told me that I would I would நம்ம சுருக்கலாம் எப்படி ஐடுன்னு சுருக்கலாம் I would be better soon. இப்ப இங்க I would சுருக்கும் போது ஐடுன்னு வந்துருக்கு இங்க இங்க ஒண்ணுக்கு மேல சுருக்கப்பட இருந்தா நீங்க அதையும் சுருக்கலாம் இல்லாட்டி ஒன்றை சுருக்கினாலும் காணும் இப்ப சுருக்கத்துக்கு எது சரியானது இருக்கும் சொல்லுமா Do not. வெரி குட் டூ நாட் சுருக்கலாம் வேற நீங்க சுருக்கிறது இருக்கா இல்ல சார். We are. வெரி குட் வியாவே நம்ம என்ன செய்யலாம் சுருக்கலாம் ரெண்டுல ஒன்றை சுருக்கினா காணும் நம்ம என்ன செய்ய போறோம் ரெண்டையும் சுருக்குவோம் டூ நொண்டை சுருக்கும் போது எப்படி வரும் Don't. டோன் இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்து போடணும் வி ஆர் ஓகே அடுத்தது சொல்லுங்க அடுத்தது we are. We have. வெரி குட் வியாவே வி ஹேவே நம்ம சுருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை அப்போ வி இனாம் ஸ்பேஸ் about the drama practices. Okay, அடுத்து He is. he is very good. Carson says that he is too lazy. சொல்லுங்க தானே அடுத்தது Yes sir. அடுத்தது does not. Does not. வெரி குட் இட்ஸ் நாட் எப்படி வர போகுது a dog doesn't like plantains என்ன தெரியுமா இல்ல சார். என்ன வாழைப்பழத்தை தான் பிளெண்டைன்னு சொல்றேன் பனானாவை பிளெண்டைன்னு சொல்லலாம் அடுத்து இது அடுத்தது will not. வெரி குட் It will. இட் வில் அல்லது வில் நாட் ரெண்டையும் நம்ம வெவ்வேறு ஏதாவது ஒன்று தான் சுருக்கலாம் ஒன்று இட் வில்ல சுருக்கலாம் அல்லது வில் நாட்டை சுருக்கலாம் இட் வில்ல சுருக்கும் போது இப்படி வரும் இல்லாட்டி வில் நாட்டை சுருக்கும் போது ஒன்று வரப்போகுது அடுத்து தேவைப்படும் போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க மதுரை மியூட் பண்ணுங்க fill in the blank விடைவெளியை நிரப்பிட்டு யூசிங் த வேர்ட்ஸ் given in the box பொட்டியில தரப்பட்டுள்ள சொற்களை நீங்க என்ன செய்யுங்க வெற்றி விடைவெளியை நிரப்புங்க எட் சொல்றது ஒரு ஆளுக்காக வித்துண்ட உடன் இன்னுண்ட உள்ளுக்கு பயன்படுத்துறது ட்ரூ பயன்படுத்துறது கொஞ்சம் வெளிப்பதே யூஸ் பண்ணி பழக வேண்டும் சரியா ஐ நான் வென் ஷாப் ஒரு இடைவெளி வந்து மை மதர் அழகா சொல்லலாம் என்ன இடைவெளிக்க வரலாம் சொல்லுங்க For my mother. போன ஒரு ஆளுக்காக அவன் மதருக்காகயா With my mother. வெரி குட் மை வித் மை மதர் ஆனா இங்க வென்ட் வந்திருக்க அதுக்கு என்ன went to a shop I went to a shop with my mother he wanted to buy me a pair of shoes அவருக்கு வந்து எனக்கு ஒரு ஷூ உண்டு pair of shoes எனக்கு ஒரு சப்பாத்து வாங்கணுமா அவருக்கு வேண்டும்
அவ நீ சப்பாத்து வாங்க நான் என்ன கூட்டிக்கு போனா. There were many kinds of shoes. அதிகமான ஷூஸ் வந்து shop. The shop. In the shop. Very good. In the shop. I looked them. நான் பார்த்தேன். For. Look என்ன தெரியுமா? Look வந்து Look at. Look at. look at. Look at them. அடுத்து வந்து என்ன? For. Very விளங்குறீங்க. ஓகே, அடுத்தது. Fill in the blanks with plural form of the collective noun. collective noun படிச்சோம், அதுல plural form. Plural form. அப்போ இங்க இருக்கிறது வந்து plural form தெரியுது. எஸ் போடுறது அதுகள் ஆல்ரெடி இப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்க? எஸ் போடாம தந்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து எஸ் போட வேணும். பேக்கெட் ஆஃப் டீ. டீ பேக்கெட், டீ ஒரு பேக்கெட் கிடைக்கிறது. ஹேர்ட் ஆஃப் எலிஃபென்ட், யானை கூட்டம். ஹீப் ஆஃப் ஸ்டோன்ஸ், கல்லு குவியல். டீம் ஆஃப் பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர்கள் அணி. பேர் ஆஃப் ஷூ, ஒரு அணி. கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் நிறைய வாட்டர் தான். இது என்ன செய்யணும்? பன்மையாக மாற்றணும். இப்படியே பாருங்க. he drank, அவன் குடித்தான் 2 glasses. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? கிளாஸ்ங்கிறது வந்து பன்மையாக்கும் போது ஏவை இல்லாம ஆக்கிட்டு இஎஸ் இங்க சேர்த்திருக்காங்க. சரியா? ஓகே. the pictures, இந்த படங்கள் with இந்த ஜங்கிள், காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிக்சர்ஸா. ஒரு பிக்சர் வந்து வித் பிக்சர்ல என்ன இருக்கா? இந்த ஜங்கிள் ஒன்று காட்டுக்குள்ள இருக்கா. won the first prize in the art competition. ஒரு காடா, அந்த காட்டுக்குள்ள இதுகள் இருக்கா கொள்ளையா அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கேன். அப்ப அது என்ன வர சான்ஸ் இருக்கு? எது வரலாம்? ஒரு பிக்சர் உண்டோ என்ன செஞ்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க. எப்படின்னா அந்த பிக்சருக்குள்ள அது காடா, அந்த காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் விஷயமே இருந்துக்காங்க. என்னையா இருக்க போகுது? ஜங்கிள்னா என்ன? ஜங்கிள்னா காடு. என்ன வேற போகுது? A heap of stone. இப்ப காடுன்னு சொல்லக்கல, இந்த ஸ்டோன்ஸ் வர சான்ஸ் இல்லையா? இந்த எலிஃபென்ட்ஸ் வராதா? வரும் சார். இங்க எலிஃபென்ட் வரும், ஆனா நம்ம பன்மையா மாத்தணும். எப்படியே ஹேர்ட்ஸ் ஆஃப் எலிஃபென்ட். இந்த விடைச்சலங்களை மட்டும் யூஸ் செய்யுங்க, மற்ற டைம்ல மியூட் பண்ணி. ஓகே, அடுத்தது. How many are there
இந்த டோர்னமெண்ட். டோர்னமெண்டா போட்டி. போட்டியோட சம்பந்தப்படக்கூடியது வேற போகுது. Team of players. டீம் வராது. டீம் வரப்போறா. ஏன் ப்ளூரல் ஃபார்ம் வச்சிருக்கு? நீங்க பன்மொழி வச்சிருக்கு. சரியா? Teams of players. டீம்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ். ஓகே, அடுத்தது. There are near the flower bed. ஓகே, இது என்னடா அது பூ அந்த பெட்ல வந்து பூவோட சோடிச்சு வச்சிருக்கேன். அப்ப என்ன இருக்காங்க எவ்வளவு மாட்டா. மூணாவது இருக்கட்டும். There was a grand sale. மலிவு மகா மலிவு விற்பனை சொல்றது. At the shop we can buy many. A pair of shoes. ஏப்பியான் வரப்போறான். பியாஷோ ஷூஸ் பன்மைக்கு மாத்திடுறோம். ஸ்பெல்லிங் நான் உங்கள்கிட்ட கேட்ட வழங்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கல. Did you buy two? என்ன என்ன டூ packets of Baskets of cheese. packetரா. இங்க வந்து என்ன heaps of கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க பன்மையில மாத்திரைக்கு விடையும் கவனிக்கணும். இங்க ஒன்று போடுது அந்த பொடுபடையை அவன் என்ன செய்திருக்காங்க பன்மையாக மாத்திருக்கான். ஓகே, read the poem and answer the question. poem வாய்ச்சல் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு இஸ் a place. இப்போ வந்து ஒரு இடம் வந்து சொல்றோம். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் a place. நட்பு ஒரு இடம். where எங்கே என்று சொன்னா we feel at home. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வந்து வீட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அந்த நட்பை வந்து நாம உணருவோம். from the very start. from இருந்து very start மிகவும் ஆரம்பத்திலிருந்து. where kindness comes in smiles. where எங்கன்னு சொன்னா kindness அன்பு comes வருகிறது in smiles. அதான் முதலாவது அன்பே வந்து என்னையா வரும் சிரிப்பாக தனி செய்யுமா வருமா. and comfort சௌகரியப்படுத்தும் suits the heart. இதயத்தையும் வந்து சீராக்கும். இதயத்தையும் வந்து நம்ம நல்லா அழகாக வச்சிருக்கிறாரு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்லணும். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் a place. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு இடம். where we feel at home. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம உணர்ற இடம் வந்து வீடு தான். ஃப்ரம் த வெரி ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த ஆரம்பத்துல மிகவும் ஸ்டார்டிங்ல எப்படி where kindness come in smile. ஆரம்பத்துல வந்து அன்பு எப்படி வழிகாட்டப்படுது சிரிப்பின் மூலமாகத்தான். அண்ட் கம்ஃபோர்ட் அன்பு சிரிப்பு மூலமாகவும் சௌகரியப்படுத்துறது மூலமா தூங்க வைக்கிறது நம்மளோட நல்லா காய்க்கிறது இதெல்லாம் கம்ஃபோர்ட் பண்றது. இதுகள் மூலமாகத்தான் என்ன செய்யுது நம்ம அன்பு ஆரம்பமாகிறதா. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எ பிளேஸ். ஃப்ரெண்ட்ஷிப் இன்னொரு இடமா அது எங்கன்னு சொன்னா ஓல்ட் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோ. அப்போ ஓல்டு ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பான நண்பர்கள் வந்து வயசு வார வரைக்கும் வயசான ஆக்கள் ஆகிற வரைக்கும் உதவி செய்யற இடம் வந்து என்ன இங்க ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ ஆர் ட்ரெஷர்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் லைக் யூ உங்களை போல நண்பர்கள் ட்ரெஷர்ட். ட்ரெஷர்னா பொக்கிஷம்.
for the thoughtfulness you ஷோன்னு சொல்லுங்க. ஒரு போயம் ஒன்று, இந்த போயம் நம்ம டீப்பா நீங்க ரீட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்க மாட்டோம். மேலோட்டமா உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாலும் நீங்க இதை நீங்க நடக்கிறீங்க. சரியா? Complete the following sentence. இடைவெளி நிரப்புங்க. Is the place where we feel at home. Friendship. Friendship. Very good. What helps? என்ன உதவி செய்யுது? To soothe the heart. இதயத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு எது உதவி செய்யுது? Kindness. Very good. Smiles வரா சார், smiles. அது ஸ்மைல்ஸ் வந்து என்னன்னா அப்படி பார்த்தா கம்ஃபர்ட்டும் வருமா, பட் ஹெல்ப் எல்லாத்தையும் சேர்த்து என்ன செல்லுது? கைநஷம் இവിടുത്തെ ശരിയാണ് கூட. ஓகே சார். நான் என்ன இது எடுப்பேன். இதான் சரியான கூட. கம்ஃபர்ட். என்ன செய்யுது? கைண்ட்னஸ் கம்ஸ் இன் ஸ்மைல். அன்பு வந்து சிரிப்பாக என்ன செய்யுது? தோற்றம் பெறுது. மற்றும் கம்ஃபோர்ட் ரொம்ப சௌகரியம். சூட்ஸ் ஹார்ட். சௌகரியம் தான் என்ன செய்யுது? நம்மளோட மனசை ஸ்மூத்தா வச்சிருக்குது. நம்மளோட மனசு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம அழகா வச்சிருக்கிறத நாம சூட்ஸ் ஹார்ட்னு சொல்லலாம். உண்மையானது வந்து கம்ஃபோர்ட்டா தான் நடக்கும். இங்க எண்டை போட்டு அவங்க சப்ஜெக்டை மாத்துறாங்க. ரைட் அண்ட் எஜெக்டிவ் இந்த போயம். எஜெக்டிவ் எழுதட்டா? எஜெக்டிவ் சொல்லணும் விவரித்து கூறுறது. அதை சொல்லணும்னா உங்களுக்கு அழகான ஃபீலிங் இருக்கிறது சம்மந்தப்படுது. சொல்லக்கலை நிறைய ஓல்டு டியர் ட்ரெஷர். சரி, இதுக்கெல்லாம் ஓல்டு எல்லாம் வந்து ஓல்டு டியர் எல்லாம் வந்து எஜெக்டிவ். வேற இங்க இல்லை, ரெண்டை மட்டும் எழுப்புறோம். ஓல்டு. Find the opposite words from the following. எதிர்கருத்து சொற்கள் இருக்கான். எண்டு. எண்டுக்குரியது என்ன? ஸ்டார்ட். போயம்ல ஒன்று ரெண்டு நம்மளுக்கு தெரியாட்டியும் மிச்சம் நிறைய நீங்க எழுதுவீங்க. எனிமி. ஃப்ரெண்ட். வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எனிமியோட கிடைக்குமா உங்களுக்கு? ரைட் ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் வேர்ட். ரைமிங் வேர்ட் எழுதலாம். ஸ்டார்ட். ரைமிங் வேர்ட் தெரியும் தானே? எஸ் சார். சொல்லுங்க. அப்ப ஸ்டார்ட். ஸ்டார்ட். ஹார்ட். ப்ரோ. சோ. லக்ஷ்மி தெரியுமா ரைமிங் வேர்ட் என்னன்னு சொல்லி? தெரியும் சார். சொல்லானே. read the story and answer the question. The king and the monkey. The king. அரசன் and அரசனும் the monkey குரங்குமா. Once there was a king. இப்படி once எல்லாம் சொல்லித்தான் உங்களுக்கு கதையில் ஆரம்பிக்கப்படும். முன்னொரு காலத்தில். once என்று சொல்லும் போது முன்னொரு காலத்தில் there was a king. ஒரு அரசன் இருந்தானாம். Who had a pet monkey. அவன்கிட்ட வந்து
பெட் மங்கின்னு சொல்லும்போது செல்ல பிராணியாக அவன் மங்கி ஒரு குரங்க வளர்த்து வந்தானா. இட் வாஸ் ட்ரீட்டட் லோயலி. அது வந்து லோயலின்னு சொல்லக்குள்ள வந்து மீன் சரியா. லோயலின்னா நல்ல விசுவாசமா என்ன செஞ்சுக்காம அது was treated loyally and moved freely. விரும்பின இடத்த வீட்டுக்குள்ள அந்த விரும்பின மாதிரி அது தெரிஞ்சுக்க. இந்த கிங்ஸ் பிளேஸ், இந்த கிங்ஸ் பிளேஸ் கிங்ல அந்த பிளேஸுக்குள்ள அது வந்து இங்கேயும் அங்கன்னு நினைச்ச இடத்த சுத்தி தெரிஞ்சுக்க. இட் வாஸ் ஆல்சோ allowed டு என்டர். இட் வாஸ் ஆல்சோ allowed. அது இன்னும் அனுமதிக்கப்பட்டிக்காம என்னந்துக்கா டு என்டர் போறதுக்கு. த கிங்ஸ் அந்த அரசனுடைய பர்சனல் ரூம். அரசனுக்கு பர்சனல் ரூம் இடையும் யாரும் போகிறது. அதுக்குள்ள கூட இந்த குரங்கு போறதுக்கு அனுமதி வழங்கி நிற்கான். which were closed even for the most trustworthy servant. அப்போ அந்த ரூம்ஸ் அந்த விச் அது எப்படியாப்பட்ட ரூம் ஆகும்னா ஈவன் க்ளோஸ்ட் மோஸ்ட் மிகவும் ட்ரஸ்ட்வர்த்தினா இன்னும் நம்பக்கூடிய சேவன்கள், நல்லா நம்பக்கூடியவன் நல்லவன் நம்பக்கூடிய அளவுக்கு வேலை செய்கிறவங்க கூட அவர் அதுக்குள்ள விடுற இல்லையா அந்த குரங்கத்தானா உள்ளுக்கு விட்டாங்களா. ஒன் ஆஃப்டர்நூன் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு பகல் வந்து த கிங் வாஸ் asleep. asleepன்னு சொல்லும்போது தூங்கி கொண்டிருந்தாராம். கிங் வாஸ் asleep and the monkey was in his room. இப்போ தூங்கும் போது அந்த குரங்கு வந்து அவருடைய ரூமுக்குள்ள என்ன செய்திருக்கான் இருந்திருக்கான். all of a sudden திடீரென்று a fly came into the room. fly ஒரு கொசு ஒரு வீட்டு came into the room. அந்த ரூமுக்குள்ள வந்துட்டான். and set on the king's chest. chestனா நெஞ்சு. அந்த கொசு வந்து என்ன செய்திருக்கா அரசனுடைய நெஞ்சில வந்து அமர்ந்திருக்கான். the monkey got very angry கோபம். got பெற்றது வெரி மிகவும். மங்கைக்கு சரியான கோபம் வந்துச்சான். it the monkey took a sword. swordன்னா வாள். வாள் எடுத்து started chasing the fly with it. அப்ப என்ன வித்திட்டுன்னு சொல்லக்கல, வாழை எடுத்துட்டு என்ன செஞ்சான் இந்த பைய விரசிட்டு போனிக்கான். when when the fly set on the king's chest again. அப்ப திரும்ப வந்து அந்த கொசு வந்து என்ன செய்திருக்காங்கடா அந்த அரசனுடைய நெஞ்சில வந்து அமரக்கல. the monkey hit the fly. அட்டிச்சிக்கான் with all his might. எவ்வளவுத்துக்கு அந்த குரங்கால ஏழுமோ வாழை வச்சு அடிச்சுக்கான். the fly flew away. அந்த fly வந்து என்ன செய்தான் பறந்து வைத்தான். but the king was severely wounded. வாழை அடிச்சதால கிங்குக்கு அந்த அரசனுக்கு வந்து என்ன சிவியலி கடுமையாக wounded புண்ணு ஏற்பட்டுட்டான் சொல்றான். முதலாவது how was the monkey treated by the king. எப்படி அந்த மங்கி அரசனால ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கான். லோயலின்னு இருக்கும். how many characters are there in the story. இந்த எத்தனை கதாபாத்திரம் என்னமா எத்தனை பேருன்னு கேட்டது. எத்தனை பேர் இந்த கதாபாத்திரத்துல கதைச்சிருக்கீங்க. எத்தனை கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் எத்தனை பேரா. 2 பேர். 2 பேரா. நம்ம அந்த கொசுவை மறுக்கும் போது நம்ம 3 எடுப்போம் சரியா. ஆனா 2ம் சரியான கூட தான். did he allow அவர் அனுமதிச்சாரா his servant to enter his personal room.
அவரோட பர்சனல் ரூமுக்கு போறதுக்கு அவரோட சர்வன் அவரோட வேலையாட்களுக்கு அனுமதிச்சாரா? No. No. Who was with the king when he was asleep? தூங்கும்போது கிங்கோட இருந்தது யாரு? Monkey. The monkey. அடுத்தது, what did the fly do after coming into the room? விளங்கிட்ட தமிழ் அர்த்தம்? ஃப்ளை அந்த கொசு வந்து முதலாவது என்ன செஞ்சீங்க? என்ன set on the king's chest. சரியா? நீங்க பாருங்க, எந்த டேர்ம் எக்ஸாம் எடுத்தாலும் முதலாவது தவணையில உங்களுக்கு ஸ்கூலை பத்தி வந்துட்டே இருக்கும். அப்ப அதில் பத்தி நீங்க ஸ்கூலை பத்தி என்ன செய்யணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போகணும். சரியா? வாரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. சரியாம்மா?